ஒரே மாதிரியே எவ்ரிடே நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? போர் தான் அடிக்கும். அதனால இப்ப நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து விதவிதமா நம்ம வந்து சமைப்போம். இன்னைக்கு இட்லி பண்றோம்னா ஒரு அட்லீஸ்ட் 4-5 டேஸ்க்கு அப்புறமா தான் இட்லி பண்ணுவோம். அப்பவும் பண்ணாலும் அதுக்கு சைட் டிஷ் வேற மாத்தி தான் பண்ணுவோம். இல்ல டெய்லி இட்லி சட்னினா நமக்கு போர் அடிக்கும். அதே மாதிரி அந்த ஆன்மாக்கு அனுபவங்கள்ன்றது தேவை. விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான ஞானம் தேவை. அதற்காக இந்த உடலுக்கு வந்து நம்ம கொண்டு வந்த இந்த உடலோட அந்த ஆன்மா இருக்கிறதுனால புது விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கணும். அப்பதான் வந்து நமக்கு முக்தி நிலைக்கு போக முடியும். ஒரு தெலுங்கு படத்துல வந்து காட்டுறாங்க. அதுல வந்து கத்திரிக்காய் வந்து 190 வகையான கத்திரிக்காய் டிஷ்ஷஸ் வந்து பண்றாங்களாம். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து விதவிதமா சமைக்கணும். விதவிதமா சமைக்கும் போது அந்த ருசிய நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம உணரும் போது அந்த ஆனந்தம்ன்றது நமக்கு வந்து அல்டிமேட்டா இருக்கும்.